வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். மிக முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பின் முடிவில் சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடும் போது 20 சட்ட மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து விட்டதாக ஆளுநர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆளுநர் தரப்பிலிருந்து எங்க சைடு இனிமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா சார்? இப்போ இல்லைங்க, ஆளுநர் சைட்ல இருந்து எங்க கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஆளுநர் சொல்ல முடியாது. ஏன்னா அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநருக்கு தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் முதல்ல பார்க்கணும். இப்போ ஆளுநர் தான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஆளுநர் தெளிவா முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதாவது 10 மசோதாக்கள் நாங்க திருப்பி அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு இல்ல, அதை நீங்களே முடிவெடுக்கலாம், அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஆளுநர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அமைச்சர்கள் திரு ரகுபதி அவர்களும் திரு ராஜகண்ணப்பன் அவர்களுமே அதைதான் சொன்னார்கள். சந்திப்பு சுமூகமாக இருந்தது, ஆனால் முடிவு என்ன வருகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த மசோதா மட்டும் இல்லாம பல விஷயங்கள், அதாவது ஆளுநர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பெண்டிங்ல இருந்ததோ அதை பத்தின எல்லா விஷயத்தை பத்தியும் இவங்க இன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்காங்க. ஸோ அதனால இது மசோதாக்கள் மட்டுமல்ல, ஆளுநர்கிட்ட பெண்டிங்ல இருந்த டிஎன்பிஎஸ்சி இஷ்யூஸ், அப்புறம் சிறைவாசிகளை முன்கூட்டியே விடுதலை செய்வது, இது போன்ற தொடர்பான எல்லா விஷயங்களும், அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை ஆளுநர் முதலமைச்சரை அழைத்தார். முதலமைச்சர் போய் பேசிவிட்டு வந்திருக்கிறார். இருவரும் ஒரு கருத்துரையாடலை இன்று நடத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி தமிழக அரசு இன்று சொல்லிவிட்டது. ஆளுநர் மாளிகை தரப்புல ஒரு விளக்கம் இருக்கும்ல, அது பத்திரிகை செய்தியா வருதா இல்ல அவங்க உச்சநீதிமன்றத்துல சொல்ல போறாங்களான்னு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருடைய தரப்பு என்ன சொல்கிறதோ அதை வைத்துதான் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா ஆளுநர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இதுதான் என்னுடைய பொசிஷன் சொல்லும் போதுதான் இது எங்க நிக்குதுன்னு தெரியும். அதுக்கு முன்னால மாநில அரசு சொன்னது மட்டும்தான் நம்ம கிட்ட வெளிப்படையா பப்ளிக் டொமைன்ல இருக்கு. ஆளுநர் அதற்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியாத பட்சத்துல இது கவர்மெண்ட்டுக்கு செட்பேக், ஆளுநருக்கு செட்பேக் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த 2 தரப்புல செட்பேக் இருக்கிறத விட இப்போ இந்த 20 மசோதாக்களாகவும் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாவே நம்ம புரிஞ்சுக்கணுமா சார்? இப்போ இல்லங்க, சிக்கல் நீடிக்குதுன்னா ஆளுநர் என்ன முடிவு சொன்னாருங்கிறத உச்சநீதிமன்றத்தில் சொல்லும் பொழுதோ இல்ல ஆளுநர் தன்னுடைய முடிவை சொல்லும் போது தானே அந்த சிக்கல் தீர்ந்துதா இல்ல சிக்கல் தொடருதான்னு தெரியும். அந்த 20 மசோதாக்களுமே ஆளுநர் கிட்ட பெண்டிங்ல இருக்கு. ஆளுநர் பிரசிடென்ட் கிட்ட அமைச்சிருக்காங்க. சோ பிரசிடென்ட் அது எந்த அளவுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அது பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்களே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆளுநர் என்ன பதில் சொல்றாருங்கிறத பார்க்கணும். சிக்கலுங்கிறத விட இந்த விஷயம் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடைபெற்ற பிரச்சனை ஒரே மீட்டிங்ல நீங்க போய் ரெசல்யூஷன் பண்ண முடியும்னா நிச்சயமா முடியாது. இது ஒரு முதல் தொடக்கம். இந்த தொடக்கம் எப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் வருது அப்படிங்கறத நாம பார்க்கணும். இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிபதிகள் சொன்னது இந்த ஆளுநர்கள் முடிவெடுப்பதற்கு ஒரு கால நிர்ணயம் வேண்டும், அதே மாதிரி மசோதாக்களுக்கு அவங்க ஒப்புதல் தரணும், முடக்கி வைக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இருவரும் அமர்ந்து பேசி ஒரு சுமூக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 பேரும் சந்திச்சு நேரில் பேசியிருக்காங்க. ஆனா ஒரு சுமூக முடிவு எட்டப்படாத ஒரு நிலை அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகர்ந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா சார்? போது அடுத்த கட்டம் என்பது என்ன, அடுத்த கட்டம் ஆளுநர் கையெழுத்து போடுவது மட்டும்தான். இதுல வேற முடிவே கிடையாது. இதுல ஒரே ஒரு இஷ்யூ தான். அந்த 10 மசோதாக்களும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது சட்டமன்றத்தால். அந்த மசோதாவில் ஆளுநர் கையெழுத்து போட்டாக வேண்டும். இதை எப்ப போடுறாருங்கிறது தான் இப்ப கேள்வி. ஆளுநர் அந்த கையெழுத்து போடாமல் அந்த 10 மசோதாவுக்கு அவர் அந்த மசோதாவை மீண்டும் இன்னொரு முறை சட்டமன்றத்துக்குலாம் திருப்பி அனுப்ப முடியாது. மீதி 10 மசோதா இருக்குல்ல, அது முதன்முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. அந்த மசோதாவை வேணா திருப்பி ஆளுநர் அனுப்பலாம், திருப்பி சட்டமன்றம் அதையே திருப்பி அனுப்பும். ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் என்னன்னா ஸ்டேட்டஸ் கோ தான். அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன நிலைமை நீடித்ததோ அதேதான். ஆளுநர் அவர்கள் இப்ப என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மத்திய மாநில அரசு
தங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆளுநர் இனிமே தானே முடிவெடுக்கணும், உடனே முடிவெடுக்க முடியாதுல்ல. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.